அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் நள்ளிரவில் பெய்த மழையின் காரணமாக சத்திரப்பட்டி வாகைக்குளம் கண்மாய்க்கு நீர்வரத்து அதிகரித்து குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்போம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியினுடைய நிலை என்ன, அங்கு வைக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? ராதாகிருஷ்ணன், பதிவு செய்யுங்க. வணக்கம். ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி வாகைக்குளம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாக ராஜபாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நல்லா மழை பெஞ்சிருக்கு. இதுல குறிப்பா இந்த ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி வாகைக்குளம் கம்மாய், அதே மாதிரி தெற்கு வங்கனூர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நீர்வரத்து கம்மாயில நீர்வரத்து அதிகமானதுனால கம்மாயிலிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வெளியே போக வழி இல்லாம சத்திரப்பட்டி வாகைக்குளம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலனி வீடு, அந்த பக்கத்தில் உள்ள வீடுகள் உள்ள தண்ணி புகுந்திருக்கு. இதனால மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. காலையில இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க வந்து அது பாலத்தை கடந்து போக வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுச்சு. இது 2வது தடவை இந்த பகுதியில் வெள்ளம் வந்திருக்கு. ஆனா முதல் தடவை வரும்போது இதோட அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு நிவாரணமும் கொடுக்கல, அதே மாதிரி எங்களுக்கு சரியான சாலை வசதி செஞ்சு கொடுக்கல அந்த பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பகுதியில தான் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, திமுக முன்னாள் எம்எல்ஏ விபி ராஜனுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டு பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஆறு போல ஓடுது. அதுல இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து வெளியே வர முடியல, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சமாதானப்படுத்துறாங்க. சாலை மறியலுக்கு முயன்றுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல, எங்களுக்கு அரசு வந்து முறையா எதுவுமே செய்யல, எங்களுக்கு மற்ற இடங்கள் நிவாரண பொருள் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. போன வட்டம் அந்த இடத்துக்குமே கொடுக்கல, இப்ப வந்து 2வது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், இப்ப வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் வரல அப்படின்னு அவங்களோட ஆதங்கம் அதிகமா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வீடுல வந்து தண்ணீர் புகுந்தனால சின்ன குழந்தைகளை வச்சுட்டு வரக்கூடியவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. பொதுமக்களும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அரிசி இந்த மாதிரி அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே நீர்ல மூழ்கி இருக்கனால அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. தற்காலிகமா உணவு ஏற்பாடு கூட செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வெள்ளத்திலையும் சரி இப்போ பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் சாத்தூர் எம்எல்ஏ தான் இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் இந்த பகுதி மக்களை வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன குறைகள் சொல்லி கேட்கலங்கிறது, எம்எல்ஏ வராது இந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கு. பகுதி மக்கள் வந்து சொல்லும் போது எங்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.